நீங்க ரச்சின் ரவீந்திராக்கு இதே மாதிரியே போட்டுக்கலாம். டூபேக்கு பேக் ஃபுட்ல பால் ஃபோர்ஸ் பண்ணினே இருக்கலாம். ஜடேஜாக்கு நீங்க இப்படி போடலாம். ஸ்டம்புக்கு வைடா போட்டீங்கன்னா அடிச்சுட்டு இல்ல அந்த ஹர்ஷல் பட்டேல் அடிச்ச மாதிரிலாம் அடிச்சுடுவார். பட் ஸ்டம்புக்கு நேரிய நாங்கிய உடம்பு நேரம் போட்டீங்கன்னா அவர் அடிக்க மாட்டார். தோனி வருவார், தோனி அடிப்பார். அவுட் சைட் தி ஆஃப் ஸ்டம்ப் ரொம்ப ஸ்ட்ரெச் பண்ணா மட்டும் கஷ்டம். மீதி எல்லாத்தையும் தோனி அடிச்சு அதை கொஞ்சம் பாத்துங்க. அப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஃபார்முலா வச்சிருக்காங்கல்ல, அந்த ஃபார்முலாவோட அவங்க வராங்க. ஆனா அவங்கள பேஃபில் பண்றது நம்ம மாத்தணும்ல. நம்ம கரெக்டா அந்த ஃபார்முலாலே ஆடணும். பசிலாவே இல்லாம அதுதான் நான் சொல்றேன். நீங்க நவர மாட்டேன்றீங்களா கிரீஸை விட்டு. பிஜேபியில ஒரு ஸ்டாச்சு மேன் ஒருத்தர் நிப்பார், அப்படியே நிப்பார், பாத்துருக்கீங்களா? அவர் தான் பெரிய இன்ஸ்பிரேஷன் அத்தனை பேட்டர்ஸுக்கும். அப்படியே நிக்கிறாங்க, நின்னுனே இருப்போம். எப்படி வரும்? இப்ப என்ன பண்றாங்க அவங்க? ஃபாஸ்டா போடுறோம். ஃபர்கூசன் என்ன பண்றாரு? ஃபாஸ்டா போட்டோன்னா இவங்க தட்டினா தானே போயிடும். அதனால அவர் என்ன பண்றாரு? நக்கில் பால் போட்டுட்டே இருக்காரு. 4 out of 6 பால்ஸ் நக்கில் பால் போடுறாரு. அதுக்கு என்ன பண்றோம்? அடிக்க முடியல. அதுக்கு ஃபுல் பவர் தேவை. அடிக்க முடியல. இம்ப்ரவைஸ் பண்ண மாட்டேன்றோம். இதுதான் இப்ப சொல்ல 5 வருஷமா சொல்லிட்டு இருக்கேன் இதே விஷயம்.